குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் வங்கிக் கடனை அடைக்க 100 ஆண்டு பழமையான மாமரங்களை வெட்டும் அவலம் அரங்கேறியுள்ளது. தொடர் மகசூல் பாதிப்பு மற்றும் அரசின் போதிய ஆதரவின்மை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாப்பானூர் கிராமத்தை சேர்ந்த மா விவசாயி பழனிசாமி தன் வங்கிக் கடனை அடைப்பதற்காக 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 55 மாமரங்களை வெட்டி அகற்றினார். தமிழக அரசு கூட்டுறவு மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த பிறகு அதனை செயல்படுத்தவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வங்கிகள் கடனை திருப்பி செலுத்துமாறு தொடர்ந்து வற்புறுத்தி வருவதால் வேறு வழியின்றி தனது 2 ஏக்கர் நிலத்தில் இருந்த மாமரங்களை வெட்டி அதில் வரும் வருவாயை கொண்டு வங்கியின் வட்டி கடனை கட்ட முடிவெடுத்துள்ளதாக விவசாயி பழனிசாமி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். கடந்த 1 வார காலமாக இந்த மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் மாவட்ட விவசாயிகளிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா மாங்கனி நகரமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கடந்த ஒரு 6-7 வருஷமா பாத்தீங்கன்னா மா விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை தான் சந்தித்து வரோம். மழை இல்லை, மழை இருந்தாலும் புழு பூச்சி தாக்குதல், விலை இல்லாத காரணத்தினால சுமார் ஒரு 45,000 ஹெக்டேர் மா சாகுபடி படிப்படியாக குறைந்து இப்ப 31,000 ஹெக்டேர் மா சாகுபடி இருக்கு. கடந்த ஆண்டே பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 1,500 - 2,000 ஏக்கர் மா மாங்காய் அறுவடை காலம், மா மரங்கள் அறுவடை காலம் தான் நாங்க சொல்லிட்டோம். தற்போது பாத்தீங்கன்னா மா அறுவடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாங்காய் மரம் அறுக்கிறதோட மா அறுவடை காலம் தான். பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்படாததுக்கு முன்ன பாரூர் ஏரி பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னதாக வைக்கப்பட்ட ஒரு மரம் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழம் பெரும் மரத்தை இன்னைக்கு அறுக்கும் சூழ்நிலையில் தள்ளப்பட்டது. கடந்த ஒரு 5 ஆண்டுகள் இந்த விவசாயி பெரும் நஷ்டத்துல எங்களுக்கு போயிட்டு இருக்கனால எல்லா விவசாயம் மாற்று விவசாயத்துக்கு தள்ளப்பட்டுக்குது. மாங்குள் நிறுவனம் சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு இவங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் எந்த அரசாங்கமும் முன் வரதில்லை இல்லை. அண்டை மாநிலத்துல மாங்காய் எடுத்துட்டு நிறைய எங்களுக்கு தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கப்படுகிறது. ஏன்னா நாங்க பல முதல்வர்களை நாங்க நிறைய ஒரு 7-8 வருஷமா கேட்டிருக்கோம். ஒரு ஆணை அமைச்சு கொடுங்க, எங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யுங்க. அண்டை மாநிலத்துல பாருங்க 5 நாளைக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கிறாரு முதல்வரும் அந்த கலெக்டரும். நம்ம மாவட்டத்துல அந்த முன்னுரிமையை கொடுக்க மாட்டேன்றாங்க. எந்த முதல்வர் மாறினாலும் காலங்கள் மாறுறதுல தவிர எங்க காட்சிகள் மாறுவதில்லை.